நிகழ்வினுடைய அடுத்ததாக மருத்துவர் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நமது உதயசங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் நமது நண்பருமாகிய உதயசங்கர் அவர்களுக்கு இப்பொழுது நாருமநாதன் ஐயா அவர்கள் எழுதிய நூலினை அவரது சகோதரர் RS மணி அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நமது பிரேமகானங்களினுடைய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது புகழஞ்சலி செலுத்தும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஐயா நாருமநாதன் அவர்களுடைய நினைவஞ்சலி கொடுகையிலே கலந்து கொண்ட வாய்ப்பு அளித்தமைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். எந்த ஒரு தமிழ் இலக்கிய கூட்டமாக இருந்தாலும் அது ஐயா இல்லாமல் அதை நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் சிரித்த முகத்தோடு அங்கே முழு தமிழாக அங்கே வீட்டிருக்கின்ற ஒரு அருமையான நெல்லையின் அடையாளம் அவர்களுடைய வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த அவருடைய கூற்றுப்படி வாழ்ந்து காட்டியவர். அவர்கள் சம்பாதித்த சொத்து தான் அங்கே இருக்கிறது. இத்தனை மனிதர்களை, நல்ல மனிதர்களை எல்லாம் அவர் சம்பாதித்து வைத்திருந்தார். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் கூறியது போல நல்ல பெரும் ஆளுகைகளை, நம்முடைய தமிழ் பண்பாடு என்ன என்பதை உணரச் செய்தவர். நெல்லையினுடைய வரலாற்றை பற்றி அருமையான ஒரு நூல் நான் வாசித்தேன். அவர்களுடைய ஒவ்வொரு இடங்களும் நம்முடன் பேசும்படியாக அவர்களுடைய எழுத்துக்கள் அமைந்திருந்தன. புறந்தார்கண் நீர் மல்கிட் சாகிட் சாக்காடு இறந்துங்கோட் தக்கதுடைத்து என்றார் வள்ளுவர். அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே இறுதி நேரத்திலே மக்கள் கூடிய அந்த கூட்டம் எல்லாருடைய மனதிலும் அவர்களுடைய இடம் பிடித்ததை காட்டியது. எல்லோருடைய கண்களிலும் நீர் ததும்பின. இதுதான் ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு காட்டிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் என்னிடம் நிறைய பாடல்கள், அவர் விருப்ப பாடல்கள்லாம் கேட்பார்கள். அவர்கள் விரும்பி கேட்கின்ற ஒரு பாடலை நான் உங்களுக்கு இப்போது இசைக்கின்றேன் அவர்கள் நினைவாக. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது. ஆசை குயில் பாஷையின்றி ராகம் என்ன பாடுது. காடுகள் மலைகள் தேவன் கலைகள் செந்தாழம் பூவில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா.
அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாள். அருகே நெடியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள். பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன்? பட்டம் தர தேடுகின்றேன், எங்கே அந்த நாயகன்? மலையின் காட்சி இறைவன் சாட்சி, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. இளைய பருவமலையில் வந்தால் ஏகம் சொர்க்க சிந்தனை. இதழில் வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை. ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுது. உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. மறவேன் அற்புத காட்சி, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. புவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். இது ஐயா என்ற விரும்பி கேட்கின்ற பாடல்கள் உண்டு. இந்த வையத்துள் வாழ்வான்னு சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு பாடல் அவர்களுடைய வாழ்வை நினைக்கும் போது இந்த தெருக்களுக்கெல்லாம் ஆர்வத்தோடு மேயர் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி என்றால், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த பாடல் தான் என்னுடைய மனதுக்கு ஞாபகம் வருது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கும்படியாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அது அவருடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அவர் காட்டிய வழியிலே நாம் எல்லாம் வாழ வேண்டும். ஐயா கிருஷி அவர்களும் இணைமுறியாத ஒரு தமிழ் சொந்தங்கள். அதாவது தமிழுக்கென்று திருநெல்வேலியிலே நம்ம ஒரு 2 வரை சொல்லணும்னா கவிஞர் கிருஷி அவர்களும் ஐயாவும் தான் முதல் கண் ஞாபகத்துக்கு வருவார்கள். அவர் நல்ல இரட்டையர்கள். ஆமாம், எனக்கும் தமிழில் நிறைய ஆர்வம் வர்றதுக்கு அவருக்கு தான் காரணம். நிறையா எங்களுக்கு இந்த பாடுவதற்கான இசை வளர்ச்சிக்காக நம்முடைய மருத்துவர் ராமானுஜம் அவர்கள் என்னையெல்லாம் இணைத்து நிறைய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்து அதெல்லாம் இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாலே அதெல்லாம் செய்தோம். அவர்களுடைய சமூக பணி அளப்பரியது. அவர் காட்டிய வழியிலே நாம் எல்லாம் வாழ்ந்து காட்டுவது தான் அவர்களுக்கு நாம் செய்கின்ற அஞ்சலி. அனைவரும் சொன்னது போல அவர்கள் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த பணிகள் மூலமாக நமக்கு காட்டி சென்ற வழிகள் மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தியடைய இறையருளை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி ஐயா. மிக அருமையான ஒரு பாடலை, அவருக்கு பிடித்த பாடலை நினைவு புகழஞ்சலியாக செலுத்தியமைக்கு அவருக்கு இப்பொழுது நாருமநாதன் ஐயா அவர்கள் எழுதிய அந்த நூல் ஒன்றை டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள்.